5 பெண்கள் ஒரு வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. ஓகேவா? ஸோ ரோசி நம்ம இங்கே பிளேஸ் போட்டோம்னா அதுக்கு பக்கத்தில் சிவநந்தினியும் இருக்கக்கூடாது, அபியும் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் அபி, இந்த பக்கம் சிவநந்தினி, யாரும் இப்படி எந்த பொசிஷனுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அனுராதா வந்து சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அனுராதாவும் சிவநந்தினியும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இப்படியும் இருக்க மாட்டாங்க, இப்படியும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்கான பொசிஷன். மோனிகா வரிசையோட நடுவில் இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 பேர். ஸோ இப்போ 1 2 3 4 5. கண்டிப்பாக மோனிகா ஃபர்ஸ்ட் நடுவில் சென்டர் பிளேஸில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவளோட பிளேஸ் வந்து ஃபிக்ஸ்டு. அடுத்து மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கா. பின்னர் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருப்பார்? ஓகேவா? ஸோ நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. யார்? இந்த ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் அப்படியே தூக்கி நம்ம உள்ளே கொண்டு வர்றோம். எப்படி கொண்டு வரோம்னா, இப்போ நான் ரோசிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோசியோட பிளேஸ் நான் போடும்போது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஆள் இருக்கணும். அப்படி போடணும். அப்போ நான் இந்த இடத்துல ரோசி போட்டேன்னா அவளுக்கு ரைட்டில் தான் ஆள் இருப்பாங்க, லெஃப்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் போட்டேன்னா அப்படி தான். அப்போது நான் என்ன பண்ணலாம்? ரோசியை ஒன்று இங்கே போடலாம். ரோசியோட பிளேஸை வந்து நான் இங்கே போடலாம், இல்லைன்னா இந்த பிளேஸில் போடலாம். அப்படி ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பிளேஸில் ரோசியை போடலாம். ரோசியை நான் போட்டேன்னா பக்கத்தில் யார் வரக்கூடாது? அபி, சிவநந்தினி, இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. ஆல்ரெடி என்ன இருக்குது? மோனிகா தான் இருக்கா லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைடு. அப்போ ரோசிக்கு பக்கத்தில் சிவநந்தினியும் அபியும் வரமாட்டானா மிச்சம் இருக்கிறது யார்? அனுதான். அப்போ கண்டிப்பாக இங்கே அனுதான் வருவா. ரோசி இங்கே போட்டேன்னா அனு இங்கே வருவா. ஓகேவா? மிச்சம் இருக்கிறது யாரு? சிவநந்தினியும் அபியும் தூக்கி நான் எங்கே போட போகிறேன்? சிவநந்தினிக்கும் அபியும் 6 பக்கத்தில் வரமாட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக தனியாக இங்கே போட்டுக்கரலாம். அதே சமயம் சிவநந்தினியும் அணுவும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நான் இங்கே சிவநந்தினியை போடலாம், இல்லைன்னா அபியை போடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அபியை போடலாம், இங்கே சிவநந்தினியை போடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு என்ன கேட்குறாங்க? அனுராதா பின்வருவனற்றில் யாருக்கு அருகில் வரலாம்? நமக்கு அணுவோட பொசிஷனை மட்டும் 2லையும் பார்க்குறோம். அணுவோட பொசிஷனை பார்த்தா பக்கத்தில் யார் இருக்கா? ரோசி. இதுலேயுமே ரோசி தான் பக்கத்தில் இருக்கா. அப்போ ஆன்சர் இதுக்கு ரோசி.